அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் 2025 டு 2026 ஆண்டுக்கான வேளாண்மை துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 45,661.44 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இதுல விவசாய பயிர்க்கடனுக்காக விவசாயிகளுக்கு, அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் மீண்டும் பயிர்க்கடன் வழங்குவதற்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுல ஏற்கனவே 2024 ஆண்டுல வாங்கிய பயிர்க்கடன்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட 1,477 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய போவதாக தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இதை பத்தின முழுமையான தகவலும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த 17,000 கோடி ரூபாய் எந்தெந்த சிறு குறு விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் கடன் வழங்க போறாங்க அப்படின்றத பத்தின அப்டேட்டுமே பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நகை அடமான கடன்கள், அதாவது வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நகை அடமான கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். அதற்காக கிட்டத்தட்ட 16,000 பிளஸ் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அது 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின முழுமையான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அந்த தள்ளுபடி செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த நகை எப்படி நம்ம மீட்டு வரைக்கும் எடுக்கிறது, அது மட்டும் இல்லாம எந்தெந்த வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து வீட்டு அடமான கடன்கள், வீட்டுக்கடன், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்காக மட்டும்தான் 45,000 கோடி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இன்னும் நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த நலத்திட்ட உதவிகளுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க பணங்கள், கோடிகள். ஸோ அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். என்னென்ன ஸ்கீம்லாம் இந்த 2025 டு 2026க்கான தேர்தலுக்கு முன்னதாக என்னென்ன அறிவிப்புகளுக்காக என்னென்ன எவ்வளவு கோடிகள் ஒதுக்கியிருக்காங்க, என்னென்ன நலத்திட்ட உதவிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க, அதுல நம்ம எப்படி நம்ம பயன்பெறுறது. ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக இருக்க போகுது. இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் கூட்டுறவு வங்கிகளில் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த கடனை குறித்த காலத்திற்குள் செலுத்திவிட்டால் வட்டி முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பயிர்க்கடன் 7% வட்டியில் வழங்கப்படுகிறது. இந்த கடனை சரியான நேரத்தில் செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டி தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா மென்ஷன் பண்றாங்க. அதை தொடர்ந்து இது தவிர வேளாண்மைக்கான குறுகிய கால பயிர்க்கடன் தேவைக்காக 2025 டு 2026 நிதியாண்டில் கிட்டத்தட்ட ரூபாய் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும் என்று தமிழக வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வட்டி மானியத்திற்காக 853 கோடி ரூபாயும், பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக 1,477 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கு இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல. சரிங்களா? இதை பத்தின தெளிவான முழுமையான தகவலை பார்ப்போம். இந்த விவசாய பயிர்க்கடனுக்காக கிட்டத்தட்ட மீண்டும் பயிர்க்கடன் வழங்குவதற்காக 17,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க தெளிவா. ஸோ அது மட்டும் இல்லாம இது அனைத்து விவசாயிகளும் இந்த பயிர்க்கடனை வாங்கலாம். உங்க லேண்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்களுடைய விவசாய நிலத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த கடன் வழங்கப்படும். சரிங்களா? ஸோ ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னாக்க 75,000 80,000 வரைக்கும் நம்ம வாங்கிக்க முடியும் இந்த ஸ்கீம்ல. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஏற்கனவே 2024 ஆண்டுல வாங்கிய விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்துமே
தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் வந்து இதுவரைக்கும் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து விவசாய கடனை பத்தி. அடுத்ததா நகை அடமான கடன்கள். சரிங்களா? இந்த நகை அடமான கடன்களை பத்தி பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இந்த நகை அடமான கடன்களை வந்து நீங்க கூட்டுறவு வங்கிகள்ல நீங்க வச்சிருந்தாலும் சரி, இல்ல வந்து எனி எனி எந்த வங்கிகள்ல வச்சிருந்தாலும் சரி, 5 சவரனுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய எந்த வங்கிகளாக இருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். அதற்காக கிட்டத்தட்ட 16,000 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு முழுக்க. சரிங்களா? இது தேர்தல் அறிக்கைன்னு சொல்லலாம். இது என்னன்னு சொல்றது தெரியல. ஸோ இருந்தாலும் இந்த 16,000 கோடியுமே நகை அடமான கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக தான் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து எனி பேங்க்ல இருக்கணும். மினிமம் 5 சவரனுக்குள்ள இருக்கணும். அதற்கு மேல இருந்தது அப்படின்னா 5.5 பவுன் 6 பவுன் இருந்தா கூட உங்களுடைய நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. சரிங்களா? ஸோ இதை வந்து தெளிவாக அப்டேட் ஆச்சு. அடுத்ததான் வந்து வீட்டு அடமான கடன்கள். சரிங்களா? வீட்டு லோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீட்டு லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில வந்து நல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அறிவிப்பு கொடுக்க போவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் லோன் வாங்குனீங்கன்னா அதற்குமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம 45,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இல்லையா இந்த 2 வருஷத்துக்கு. ஸோ அது என்னென்ன நலத்திட்ட உதவிகளுக்காக செஞ்சிருக்காங்க, என்னென்ன நலத்திட்ட உதவிகளுக்காக இதை பயன்படுத்த போறாங்க அப்படின்றத பத்தின முழு அப்டேட்டுமே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா காவிரி, வெண்ணாறு, வெள்ளாறு வடிநில பகுதிகளில் கால்வாய்கள் தூர்வாரப்படும். அதேபோல் கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளிலும் சிடி பிரிவு கால்வாய்கள் தூர்வாரப்படும். மொத்தம் 2,925 கிலோமீட்டர் நீள கால்வாய்களை தூர்வார ரூபாய் 13.80 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது எல்லாமே நலத்திட்டங்கள் தான். ஸோ அடுத்ததா வேளாண் பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் தூர்வாரப்படும். 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கவும் மேம்படுத்தவும் ரூபாய் 2.75 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மின் மோட்டார் பம்பு செட்டுகள் இல்லாத அமைக்கிறதுக்கு வழங்குவதற்காக ரூபாய் 1.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம மின் இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் வழங்க ரூபாய் 24 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்ததான் சிறு குறு விவசாயிகள் பயனுக்காக ரூபாய் 10.5 கோடியில் 1.3 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்கப்படும். வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்கள் வழங்க ரூபாய் 17.37 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 1.6 கோடியில் பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க பனை மேம்பாட்டு இயக்கம் அமைக்கப்படும். ரூபாய் 10 கோடியில் முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க முந்திரி வாரியம் அமைக்கப்படும். பலா மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் புதிய பலா சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 20 கோடி செலவில் 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இந்த சேமிப்பு கிடங்குகள் ஒவ்வொன்றும் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்டதாக உருவாக்கப்படும். வேளாண் விளைபொருளுக்கான 100 மதிப்பு கூட்டு மையங்கள் ரூபாய் 50 கோடி செலவில் அமைக்கப்படும். விவசாயிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை முதலீட்டு கடன் வழங்கப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த ரூபாய் 50.79 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 35 வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் வரகு, நந்தம் புளி, காரைக்குடி கொய்யா, கப்பல்பட்டி முருங்கைக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும். ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் 2,500 ஏக்கர் சீமை கருவேல மரங்களை அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. ரூபாய் 6 கோடி செலவில் வேளாண் தர நிர்ணயம் ஆய்வகம் அமைக்கப்படும். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் திட்டத்தின் கீழ் தற்போது வரை ரூபாய் 10,346 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் ஆண்டில் ரூபாய் 1,427 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கு தவணை தொகை வழங்க ரூபாய் 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு
17,000 வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் முன்னுரிமை அடிப்படையில் மானியம் வழங்கப்படும். ரூபாய் 1 கோடி செலவில் உதிரி வகை ரோஜா மலர்களின் சாகுபடி 500 ஏக்கரில் மேற்கொள்ளப்படும். ஏழை பெண்கள் நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்க ரூபாய் 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புக்கான டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். 5,000 பால் பண்ணைகள் அமைக்க 4% வட்டியுடன் மானியம் வழங்கப்படும். 80,000 இயற்கை மேலாண்மை பணிகளுக்கு 2 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. உழவர்களுக்கு இலவச மின் இணைப்புக்கான கட்டணத்தை செலுத்த ரூபாய் 8,186 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உணவு மானியத்திற்கு 12,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழகத்துல வேளாண் பட்ஜெட்டுக்கு மட்டும் 45,661.44 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஐயா வந்து இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் நலத்திட்ட உதவிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த 45,000 கோடிங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். இந்த ஸ்கீமை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. நகை அடமான கடன்களுக்கான ஸ்கீமும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி விவசாய பயிர் கடனை ஏற்கனவே வாங்கினதுக்கும் அப்டேட் கொடுத்தாச்சு. அடுத்ததான் வந்து இனிமேல் வாங்க போற விவசாய கடன்களுக்காக அதற்கான அப்டேட்டும் கொடுத்தாச்சு. எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம்.